ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 1 kg பிளைன் டீ கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மைதா, ஆயில், சுகர், கேக் ஜெல், அப்புறம் எக்கு எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. எக்கு ஒரு பவுலில் ஊற்றிட்டு, தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது, அந்த பவுலில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா பீட், லைட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டுட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா லோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகர் போட்டு நல்லா பீட் பண்ணணும். அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் அண்ட் பைனாப்பிள் எசன்ஸ் போட்டுக்கோங்க. கேக் ஜெல் ஒரு 20 கிராம்ஸ் போட்டிருக்கேன். கேக் ஜெல் போட்டதுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணணும், இல்லைனா அங்கங்கே தங்கி கட்டி ஆயிரும். அதனால ஃபுல்லாக நல்லா லோ ஸ்பீடில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த மாதிரி ஒயிட்டாக பீட் ஆகி வரும். இந்த மாதிரி பீட் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. மைதா ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும், நீங்கள் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஆயில் போட்டதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் பீட் பண்ணால் போதும். அப்புறம் கேக் ட்ரேயில் மாற்றிக்கோங்க. கேக் ட்ரேயில் மாற்றிட்டு ப்ரீஹீட் பண்ண ஓடிஜி 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணதில் 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் பேக் ஆகாமல் இருந்துச்சுன்னா இன்னொரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சு எடுத்துக்கோங்க. நம்மளோட டீ கேக் ரெடி ஆயிரும். இப்போ கட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். மேலே ப்ரௌனிஸாக வர்றதுக்கு மேல் ராட் மட்டும் ஒரு தடவை ஆன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் எடுத்தீங்கன்னா ப்ரௌன் கலர் வரும், இல்லைனா ஒயிட்டாகவே இருக்கும். அவ்வளோதான். அந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக பீஸ் போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. இப்போ தான் நம்ம சேனல்ஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.